சாப்பிட்டு இன்னைக்கு என்னமா செய்யப்போம்? சுக்குமல்லி காப்பிப்பா. சரிம்மா. தண்ணி நல்லா காஞ்சு கொதிச்சிருச்சு. சரிம்மா. இந்த கருப்பட்டி நயம் கருப்பட்டி போட போகிறோம். ஒரு கட்டி அப்படியே போடலாமா? அந்த அளவுக்கு போட்டுருக்குப்பா. அந்த இல்லை, அது கரைஞ்சிரும். மிளகு பொடிப்பா. சரிம்மா. வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். சரி. மிளகு பொடி அரை ஸ்பூன் அளவு போடுறோம். ஆமாம், போட்டுருக்கேன். தண்ணி ஒரு 2 செம்பு ஊற்றிருக்குப்பா. பெரிய செம்பு 2 செம்பு. சரி சரி. இது என்ன பொடிமா? சுக்கு பொடி. சுக்கு தட்டி வச்சுதா? சரி சரி. சுக்கு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இது காய்ப்பொடி ஊட்டியிலேருந்து வாங்கி வந்தால் சாதா காய்ப்பொடி. கட்டாயம் காப்பிக்காக வாங்கினது. நயங்காய் இதில் நயம்பொடி. இந்த போடுறோம் ஒரு ஸ்பூன். ஆமாம். இந்த மல்லி போடணும். மல்லி தட்டி வச்சுருக்கேன். ரேசன் இதை அது போட்டு விட்டுருவோம். தட்டுன மல்லி. ஏலக்காய் 2. ஆமாம், சும்மா இது வாசனைக்காக போடுறது. மற்றதில் அது பூரா மூலிகை பொருள். நல்லா இந்த 2 நல்லா வேகட்டும். நல்லா வந்துருச்சுமா? நல்லா வந்துருச்சுப்பா. சரி, ஞாபகத்துலாம். சரி. இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? அந்த மல்லி இது எல்லாம் வேகணும், வெந்து நல்லா மடங்கணும். பார்த்து குடிச்சு பார்த்தாலே அந்த மனம் எல்லாம் தெரிஞ்சிடும். வடிகட்டிக்கிறோம். சுக்குமல்லி காப்பிப்பா. சரிம்மா. ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, இல்லைண்டா ஒரு மாதிரி சளி பிடிச்சிக்கிட்டு வாய் கசப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுக்குமல்லி காப்பி போட்டு இந்த வரிக்கெலாம் இருந்துச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது குடிச்சோம்னா சுருக்குண்டு அடுத்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. சளி இருமல் இருந்தால் குறைஞ்சி சாப்பிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. சரி, நல்லா இருக்கு.